Hi guys, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்கின் இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜென்கின் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஜென்கினோட ஒரு இன்ஸ்டலேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டலேஷனில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். அதில் உங்களுக்கு செட்டப் ஃபைல் தேவைப்படும். செட்டப் ஃபைலில் உங்களுக்கு நம்ம அஃபிஷியல் சைட் எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் தான் போகணும். இன்ஸ்டலேஷன் பண்ணுறப்ப இப்போ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐக்கான் வரும். நீங்கள் டபுள் கிளிக் பண்ண ஓப்பன் ஆகும்னு நினைப்பீங்களா? அந்த மாதிரிலாம் இது இருக்காது. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இதுதான் அதுக்கான ஒரு லிங்க்கு. ஸோ அந்த லிங்க்கை நம்ம ப்ரௌசரில் ஆஃப்டர் இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஆஃப்டர் இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் நம்ம இந்த ப்ரௌசரில் லோக்கல் http:// போட்டு லோக்கல் ஹோஸ்ட்டு :8080 இந்த 8080 போர்ட் நம்பரில் கனெக்ட் ஆகுது. ஸோ இன்ஸ்டலேஷன் பண்ணுறப்பவே பேக் ஹேண்டில் இதை வச்சு தான் அவங்க ஸ்கிரிப்ட் ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஜென்கினுக்கு ஸோ இதுதான் கனெக்ட் ஆகும். சரி வாங்க இப்போ நான் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணால் உங்களுக்கு அந்த இன்ஸ்டலேஷனை காட்டுறேன். ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டலேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோமில் போய்ட்டு ஜென்கின் டவுன்லோடுன்னு போடுங்க. உங்களுக்கு ஜென்கின் அஃபிஷியல் சைட்டே காட்டும். ஸோ நீங்கள் அஃபிஷியல் சைட் போயிடுங்க. ஸோ உங்களுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் டவுன்லோட் ஜென்கின்ஸ் 2.387.3 LTS ஃபார்ம் போட்டிருக்கும். இங்கே டவுன்லோட் ஜென்கின் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நல்லா தெரிஞ்சவங்க ரெண்டில் இது டவுன்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், LTS போயிடுங்க. LTSங்கிறது லாங் டேர்ம் சப்போர்ட். அதாவது என்ன அப்டேட் ஆக்சுவலாக ஆல்ஃபா வெர்ஷன் பீட்டா வெர்ஷன் சொல்லி எல்லா ஒரு அப்ளிகேஷனுக்கும் விடுவாங்க. ஆல்ஃபா வெர்ஷன் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்டிங் இன்னும் ரன்னிங்கில் இருக்குது. பட் வெளியே ரிலீஸ் பண்ணி கஸ்டமரோட ஃபீட்பேக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஆல்ஃபா வெர்ஷன். நம்ம அந்த மாதிரி போகாமல் நம்ம LTS போய்டும். LTSனால் என்ன அப்டேட் விட்டாலுமே இந்த செட்டப் உங்களுக்கு எந்த இது இஷ்யூ இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு தான் அவங்க LTSன்னு போட்டாங்க, லாங் டேர்ம் சப்போர்ட்னு போட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வெர்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாட்ஃபார்ம்னால் விண்டோஸ். ஸோ நம்ம விண்டோஸ் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை இன்ஸ்டலேஷன் பண்ண போயிடலாம். ஸோ பாருங்கள், இங்கேயே போட்டிருக்காங்க. பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணுறவங்க ஆஃப்டர் இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணுறதாச்சுன்னா இந்த போர்ட்டு தான் கனெக்ட் பண்ணணுங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை நம்ம கிளியராக நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ வாங்க, இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் என்ன டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு சொல்லி. டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ப்ரௌசரில் போயிடலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ரன்னர்ஸ் லோக்கல் சிஸ்டம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். போர்ட் இதில் கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த செட்டப் ஃபைல் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள்கிட்ட ஜாவா இருக்கும். டிஃபால்ட்டாக இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜாவா பேஸ்டு அப்ளிகேஷன் தான். ஸோ கண்டிப்பாக உங்களோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆர் லேப்டாப்பில் ஜாவா வெர்ஷன் ஜாவா JDK 8க்கு மேலே இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஜாவா இல்லை. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஜாவாவும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஜாவா டவுன்லோடாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னா அதே மாதிரி இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். ஜாவா டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆகி முடித்தோடனே நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ எடுத்து வந்துடலாம். ஓகே, இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜாவா இல்லாமல் உங்களால் செட்டப் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதனால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஜென்கினில் இங்கே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தா எடுத்துக்காது. இன்னொருத்தர் தான் உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஜாவாவோட பாத் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், C ட்ரைவ் போயிடணும். C ட்ரைவ் போயிட்டு விண்டோஸு இந்த ஜாவா அங்கேன்னு தேடுங்க. ஜாவா இது இல்லை. ப்ரோக்ராம் டேட்டாவில் போய்ட்டு ஜாவா இதுலேயும் இல்லை.
இதில் ஸோ வந்தால் இருக்குது ஜாவா. இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த பாத்து வரை நம்ம கொடுக்கணும். இந்த பாத்தை செலக்ட் பண்ணி முதல்ல கொடுத்தா போதும், எடுத்துக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜாவா பார்த்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஜாவா பார்த்து இன்றைக்கி மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டலேஷன் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ எப்படி நான் இதை ஆக்சஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு நோட் பேடில் போட்டிருப்பேன். நீங்கள் பாருங்கள் என்ன போட்டிருக்கேன் நோட் பேடில். இந்த பாத்தை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க உங்கள்கிட்ட நான். ஸோ அதனால் காப்பி பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்கின் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்கின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஐக்கானோட உங்களுக்கு வரும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டுங்கிற பேஜில் வந்து உங்களுக்கு நிற்கும். ஸோ பாஸ்வேர்டுங்கிற பேஜில் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு பார்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அட்மின் பாஸ்வேர்டு ரைட்ஸ் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ யோசிக்கவே வேண்டாம், இந்த பாத்து தான் அது. ஸோ இந்த பாத்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ட்ரைவில் போய் இந்த இடத்துல வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இதுதான் அந்த அதோட ஒன் டைம் பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த செட்டப்பில் போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல சப்மிட் கேட்கும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன வேணுமோ அதை எடுத்துக்கும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேனுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால் சஜஸ்டட் பப்ளிக் பிளகின்ஸ் கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து தேவையானதை அதை எடுத்துக்கும். ஸோ அது இன்ஸ்டால் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் கொடுக்குறது தான் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு நான் கொடுக்கறத கொடுத்துட்டேன். மெயில் ஐடி கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், நான் விட்டுடலாம். ஸோ நான் வந்து அப்படியே வந்து நான் இருக்கிறதே கண்டினியூஸ் அட்மினே கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் கொடுத்துடலாம். இந்த இதில் தான் கனெக்ட் ஆகும்னு சொல்லுது. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் கேட்குது. ஸோ இதுதாங்க ஜென்கின் இன்ஸ்டலேஷனில் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணோன்னே நீங்கள் ப்ராப்பரான அந்த மெத்தடை நான் என்னோடய வீடியோவில் இருக்கிற இந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்கின்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஒரு இதுக்கப்புறம் வந்து இது டேஷ்போர்டு தான். ஸோ இதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வர அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஜென்கினோட இன்ஸ்டலேஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலான்னா கூட வீடியோவை திருப்பி ரிவைண்ட் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணேங்கிறத வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.